சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இப்போது நம்ம பார்த்திங்கன்னா ஷாபான் மாதத்துடைய கடைசி வியாழன் வெள்ளியை அடைந்து விட்டோம். நமக்கு இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை இரவு பிறை தெரியலான்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதனால் இது ஷாபானுடைய கடைசி வியாழன் வெள்ளியாக இருக்குது. ஷாபான் மாதம் முழுவதுமே நபி அவர்கள் சிறப்பித்தாங்க. அதுலேயும் என்னுடைய உம்மத்து ஷாபான் மாதத்தை சிறப்பிக்கலையேன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க நபி அவர்கள். ஏன்னா நம்ம முன்னாடி போன ரஜபையும் சிறப்பிக்கிறோம், பின்னாடி வரக்கூடிய ரமலானையும் சிறப்பிக்கிறோம். ஷாபானை தான் என்ன பண்ணிடுறாங்கன்னா நிறைய பேர் கண்டு கொள்ளாமல் விடுறாங்க. ஆனால் இது அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய மாதம்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த வியாழன் வெள்ளியோட நம்மளுடைய அமல்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்பட்டு விடும். அதனால இந்த நாட்களில் நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்கள் ரொம்ப சிறப்புக்குரிய துவாக்களாக இருக்கும்போது உங்களுடைய அமல்கள் உயர்த்தப்படும் போது அதில் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்து உங்கள் தேவைகளை அல்லாஹ்விடத்துலேருந்து பெற்றுத்தரும். அதற்கான ஒரு அற்புதமான துவாக்களை தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது ஒரு தொகுப்பாக இருக்கும். இந்த துவாக்கள் எல்லாமே குர்ஆனில் வந்துள்ள துவாக்கள். இதை இந்த நாட்களில் நீங்கள் ஓதிக்கொள்வது ரொம்ப சிறப்பு. ஒவ்வொரு துவாவையும் 3 முறை ஓதிக்கொள்ளுங்க. முதல்ல நான் துவா சொல்லிவிட்டு அதை எப்படி ஓதணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதில் முதல் துவா தான் பார்த்திங்கன்னா நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவா. ஏன்னா துவாக்கள்லேயே அல்லாஹ் என்னுடைய இஸ்மி அகலம் இருக்கக்கூடிய துவான்னு சொன்னது இதுதான். அதே மாதிரி இதை ஓதினால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய அனைத்து கஷ்டத்தையும் நீக்குவேன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அப்போ நம்ம எத்தனையோ விஷயங்கள் நமக்கு தேவை இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான தேவை கஷ்டங்களை நீக்குவது தான். அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம், கவலை, துன்பம், துயரம் அனைத்தும் இதை ஓதினால் நீக்கப்படும். முதல்ல இதை ஓதிக்கொள்ளுங்க. அந்த துவா தான் லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன். அப்படின்னா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, நீயே பரிசுத்தமானவன், எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம் அப்படிங்கிறதான் இதனுடைய அர்த்தம். முதல்ல இந்த துவாவை 3 முறை ஓதிக்கோங்க. அடுத்தது இரண்டாவதாக பார்த்திங்கன்னா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா. இந்த துவா ஒரு மனிதனுக்கு எதுவுமே இல்லாட்டினாலும் கூட, எங்கிட்ட ₹1 காசு இல்லைன்னு நீங்கள் சொன்னால் கூட உங்களை அல்லாஹுடைய கிருபையை கொண்டு செல்வத்தில் நிரப்பமானதாக ஆக்கக்கூடியதாக இந்த திக்ர் இருக்கும். ஏன்னா எந்த ஒரு விஷயமுமே இல்லாத இடத்துல கூட இது எல்லாவற்றையுமே கொடுக்கும். ஒன்றுமில்லாத விஷயத்துலேருந்து நம்மளை ஒரு மேலிடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த துவா ரொம்ப அவசியம். அந்த துவா தான் ரப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின் ஹரின் ஃபக்கீர். அப்படின்னா என்னுடைய ரப்பே, நீ என் மீது இறக்கி வைத்திருக்கக்கூடிய நல்லதின் மீது நான் தேவையுடையவனாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இந்த துவா ஓதிக்கோங்க. அதுக்கப்புறம் மூன்றாவதாக பார்த்திங்கன்னா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா. அவர்கள் நோயுற்று இருந்தபோது தாங்க முடியாத ஒரு கஷ்டமான நிலைமை, இந்த உலகத்தில் யாருக்கும் அப்படி ஒரு நோய் வந்தில்லை. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து அவர்களை காப்பாற்றிய துவா இது. இதே மாதிரி நம்ம எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் நம்மளை காப்பாற்றக்கூடியதாக இந்த ஒரு துவா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அந்த துவா தான் ரப்பி அன்னி மஸ்ஸனியல் ரூ வாந்த அர்ஹமுர் ராஹிமீன். என்னுடைய ரப்பே, என்னை ஒரு துன்பம் தொட்டுவிட்டது, நீயே கிருபையானவருக்கெல்லாம் மாபெரும் கிருபையானவனாக இருக்கிறாய் அப்படிங்கிறதான் இதனுடைய அர்த்தம். அடுத்து நான்காவது பார்த்திங்கன்னா தௌபாவுக்கான ஒரு சிறந்த துவா. இதுவும் குர்ஆன்லேருந்து வந்த துவா தான். ரப்பிகு ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஹ்மினீன யௌமய கூமுல் இசாப். அப்படின்னா என்னுடைய ரப்பே, என்னை மன்னிப்பாயாக, இன்னும் என்னுடைய சந்ததிகளை மன்னிப்பாயாக, முஹ்மீனான முஸ்லீமானவர்களை மன்னிப்பாயாக, இன்னும் கணக்கு கேட்கப்படக்கூடிய நாட்களில் அப்படிங்கிறோம். அதாவது மறுமை நாளில் நம்ம கணக்கு கேட்கும்போது எங்கள் எல்லாரையும் மன்னிச்சிருங்கிறது தான் இந்த தௌபா துவாவுடைய அர்த்தம். இந்த நாட்கள் நம்ம சொல்கிறோம் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாட்கள்னு சொல்லி. அதனால அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு வச்சோம்னா நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே மன்னிச்சிடும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா. அந்த துவா தான் ரப்பிகு ஃபிர்லி வஹப்லி முல்கல் லா எம்பகி லி அஹதின் மிம்பகுதி இன்னக அந்தல் வஹாப். இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தா, யா அல்லாஹ், எனக்கு யாரும் அடைய முடியாத ஒரு அரசாட்சியை எனக்கு கொடுப்பாயாக, இன்னும் நீயே பெருங்கொடையானனாக இருக்கிறாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அல்லாஹ்விடத்தில் இதை கேட்டதுக்கு பிறகு தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலேயே வச்சு செல்வந்தராக ஒரு பெரிய மன்னராக வாழ்ந்தாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு செல்வம், அதிகாரம், புகழ், பேருன்னு சொல்லிட்டு எல்லாவற்றையுமே இது உங்களுக்கு கொடுக்கும். கண்ணியமாக, அந்தஸ்தா, மரியாதையை நம்ம வாழலாம். அப்போ இந்த துவாக்களை எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே ஓதிக்கொள்ளுங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா குறிப்பாக வியாழக்கிழமை மக்ரீபுக்கு பின்னாடி இருந்து ஜும்மா நேரம் முடிகிற வரையுமே நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்னாடி 3 முறை ஓதிக்கொள்ளுங்க. உங்கள் துவாக்களை நீங்கள் கேட்பதை விட இந்த துவாக்கள் கேட்பது உங்களுக்கு அதிக நல்லதை அல்லாஹ்விடத்துலேருந்து பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். இந்த நாட்களை நீங்கள் வீண் பண்ணிய வேண்டாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.